கழகத்துடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் அவர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த 19வது பொதுக்குழு செயற்குழு பொதுக்குழுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டனின் மறு உருவம் நமது புரட்சி அந்நியார் அவர்களையும் பொருளாளர் நமது தளபதி எல்கே சுதீஷ் அவர்களையும் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்களையும் தலைமை நிலை செயலாளர் அவர் சொல்லக்கூடாது அருமை சகோதரர் பார்ச்சாதி அவர்களையும் துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்களையும் ட்ரிபிள் எஸ் சந்திரன் அவர்களையும் என்னோடு சட்டமன்றத்தில் பணியாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில் அவர்களையும் சுபா ரவி அவர்களையும் வருகை தந்திருக்கின்ற உயர்மட்ட கழக உறுப்பினர்கள், மாநில அணி நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக செயலாளர், பகுதி கழக அனைவரையும் வணங்கி என்னுடைய சிற்றூரை ஆரம்பிக்கின்றேன். எல்வி சொன்ன மாதிரி நிறைய கட்சி பார்க்குறேன், நம்மளை தூத்திக்கிட்டே இருக்கிறான். தம்பி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட்டு தாக்குங்க, நல்ல செல்லு வாங்குங்க. அவன் ஒன்று சொன்னால் 9 சொல்லணும். புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறான், அவனுக்கு சப்ஜெக்டே இல்லை. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, அண்ணி இருக்கிறாங்க மன்னிச்சுக்கிறார், ஒரு பொம்பளை வந்தால் விருப்பப்பட்டால் வந்தால் போட்டாங்களாம், அவன் தலைவன். அவன் பேச்சை கட்டி நம்பாலும் பின்னால் போகிறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்குதா? 154 படத்தில் கதாநாயகன் நடித்த தலைவன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற தலைவன், அந்த தலைவன் பின்னால் இருக்குன்னா நம்ம எவ்வளோ பெருமைப்படணும். நம்ம தலைவன் பெருமை சொல்லுங்க. ஆனால் ஆளுகின்ற கட்சி என்னங்கிறா, பொன்புடி மந்திரி ஆகிறார். ஏடா அதை பற்றி எவ்வளோ கேவலம், பெண்களை கேவலமாக பேசி உன் கட்சியிலே முதல்ல கண்டனம் தெரிஞ்சது கனிமொழி. இன்னொரு மந்திரி பார்த்தீங்களா, எப்போ ஊழல் பண்ணார்? ஏடிஎம்கேல ஊழல் பண்ணி இவங்க ஆட்சியில் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வச்ச ஆப்பு, விஷம் கொடுக்குறியா, வெள்ளத்தில் விஷம் வச்சு குடிக்கிறியா, ஜாமீனில் சுதந்திரமாக இருக்கிறியா, மந்திரி பதவி வேணுமா, அதையும் கேட்டுக்கிட்டு அந்த ஆட்சியை நடத்துகிறான். இவ்வளோ நல்ல தலைவனை வச்சுருக்கிறவங்க நாம் எப்படி பேசணும்? கிளைக்கழகம் மாதிரியா போங்க சார். கிளைக்கழகம் எல்வி சொன்ன மாதிரி நான் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது ஒரு பேரவை செயலாளர் சக்கரவர்த்தி நல்ல ஆக்டிவான நல்ல மனுஷன், ரேஷன் அரிசி ஒரு 40 கிலோ மாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டார். தப்பா இல்லை, அவர் மாட்டுக்கு வழியில் போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். இவர் கொஞ்சம் பேசுவார் வளவலன்னு. எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த கேஸினுடைய சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும், நான் பலிபிள் செக்ஷன். உடனே எல்விக்கு போட்டேன். எல்வி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணார், சின்ன சேலம் ஒன்றிய சேலம் அனுப்பிச்சார். அதோட விடல ஏடிஎம்கே எம்பி காமராஜுக்கு போட்டேன், சின்ன சேலம் பழைய மந்திரி திமுக மந்திரி மோகனுக்கு போட்டேன். அந்த எஸ்ஐ கேட்டானா, எல்லாம் நீ தேமுதிக தானே? தேமுதிக மாவட்ட செயலாளர் பேசுகிறாரு, டிஎம்கேல பேசுகிறான். இதை பெருமையாக சொல்ல, எல்லா மாவட்ட செயலாளரும் உங்களால் முடியலன்னா 10 பேர் போய் அவனை அடிங்க. சொல்றதுக்கு என்ன யோசனை? இளைஞருங்கிறா, என் தலைவன் பார்க்காத இளைஞனா, என் தலைவன் பின்னால் வராத இளைஞனா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கூட நமக்கு சொல்லி தந்தவர், நீ சம்பாதிக்கிறதுல 10% ஏழைகளுக்கு உதவு. முதல்ல உங்க அப்பா அம்மா வைப்பார். எந்த தலைவன் சொல்லுவான், சொத்தை ஒத்துப்படியா பின்னாலவா எலெக்ஷன் நின்று ஓடி போயிடு, அவ்வளோதான் நீ கட்சியில். நம்மளை பற்றி பேசுறதுக்கு 1000 இருக்குது, ஒன்றுமே பண்ணாத பேசுகிறான், எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசுகிறான். நிறையா பேசுவேன். நான் அந்நியார் சொல்லணும், இந்த விசுவாசமான ஆண்டில் என் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விசுவாசமான தொண்டருக்கு துணைச்சலாக கொடுத்ததுக்காக அன்னைக்கு ரொம்ப நன்றி. அதே போல் எங்களுடைய செந்தில் அவர்களுக்கும் எங்கள் தளபதி பொருளாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அதை விட இதுக்கு எல்லாத்துக்கும் பெருசா புரட்சி கலைஞர் போயிட்டார் கூட நாங்கள்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம எல்லாருமே. ஆனால் அந்த துக்கமான நேரத்தில் கூட அன்றைக்கி தேவையில்லை சார். என்னமே வீட்டுக்காரர் ஆரம்பித்தார், பின்னால் வந்தால் விட்டு போயிருக்கலாம், மகாராணி மாதிரி வரலாம், எலிசபெத் குயின் மாதிரி வரலாம்.
தன் கணவன் ஆரம்பித்த கட்சியில் அவர் பின்னால் வந்த தொண்டன் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக இந்த பொறுப்பை ஏற்று உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்கேயா நடக்குமா அது? இன்னைக்கு அட்சய திருதி நாளில் ஏழை ஜாதி விரும்புகின்ற ஒரு வல்லரசாக, ஒரு காவிய தலைவனாக, நிறைஞ்ச மனசோட எங்க சொக்க தங்கத்தை இளைஞனையா அனுப்பி கொடுக்கிறான். இதை விட என்னையா நம்மளுக்கு வேணும்? இதை விட என்ன வேணும்? ஆகையினால இங்க வந்துட்டு இருக்கிறவங்க, எலெக்ஷன் நடக்குது சார், எலெக்ஷன் நடக்குது, அன்னியாரு சுதீஷ் சாரு கேப்டனு கூட்டணி பேச போறோம். அங்க அவங்க பேசுறது நீங்க முறியடிக்கணும். கடலூர் மாநாடு ஜனவரி 9 சேலத்தில் உரிமை மீட்பு மாநாடு நடத்தினார் கேப்டன். நம்ம மாநாட்டை நாம தான் ஜெயிக்க முடிய வழியே வேற எந்த கட்சினாலையும் முடியாது. ஏன்னா அவன் காசு கொடுத்து கூப்பிட்டு வருவான், நம்ம தொண்டன் அவன் செலவில் வருவான். ஆகையினால அந்த மாநாட்டை சிறப்பிக்கிறதுக்கு இப்ப இருந்த எல்வி சொன்ன மாதிரி மாவட்ட நிர்வாகிகள் சும்மா ஏழத்தான இருக்காங்க சார். அவன் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஒன்னால முடியலையா அவைத்தலைவர் அனுப்பு, பொருளாளர் அனுப்பு, ஒரு 4 கிளையை 10 மணி வரைக்கும் பாரு. சாயங்காலம் வரைக்கும் பாட்டினா அடுத்தாடி பார்த்தா அவனை வரமாட்டான். ஏன்னா 11 மணிக்கு அவன் கட்டி கொண்டு நினைப்பான், கறி எடுக்கணும்னு நினைப்பான், சினிமா போகணும்னு நினைப்பான். அவனுடைய ஓய்வு நேரத்தில் அவன்கிட்ட வேலை வாங்க பழகிக்காங்க. ஏன்னா தன்னுடைய உழைப்பை கொடுத்து கேப்டனுக்காக இந்த கட்சி ஒழித்துக்கிட்டு இருக்க தொண்டனை நான் தோல் மேல தூக்கிட்டு இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஆகையினாலே வருகின்ற காலம் அதெல்லாம் கூட்டணி அண்ணி பார்த்துக்குவாங்க. பாராளுமன்றத்திலேயே சட்டமன்றத்திலேயே தேசிய முற்போக்கு திராவிட குரல் ஒலிக்கும். விரைவிலே நல்ல செய்தி வரும். ஆகையினாலே எதை பற்றி கவலைப்படாதுங்க. கேப்டன் வகுத்து கொடுத்த பாதையிலே வெற்றி நடை போடுவோம், வீறு கொண்டு விடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.